வணக்கம். இப்போ குரூப் 2 மெயின்ஸில் பேப்பர் 1, குரூப் 2 குரூப் 2 மெயின்ஸில் பேப்பர் 1 வந்து தகுதித்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலிஜிபிலிட்டி பேப்பர். இந்த எலிஜிபிலிட்டி பேப்பரில் என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க, அதை கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த கம்ப்ளீட் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேப்பரில் ஈஸியாக நம்ம மார்க்ஸ் வாங்கிடலாம். எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படிங்கிறதுனால 40 மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தாவே நம்ம 80 மார்க் எடுக்க ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 80 மார்க் எடுக்க இந்த வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், இந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் தமிழ் மீடியம், நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஏன்னா தமிழ் மீடியம் சார் நான் எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது, நான் இங்கிலீஷ் மீடியம் சார் இங்கிலீஷ் எனக்கு தமிழ் எனக்கு வரவே வராது, இங்கிலீஷ் மீடியம்னால எனக்கு தமிழ் வரவே வராது அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம எப்போதுமே வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 3 டைம் நம்ம எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை பற்றி பேப்பர் 1 பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேப்பர் 1ல் தாள் 1ல் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க. டைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு. 2 வினாக்கள் கேட்கலாம். தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு 2 வினாக்கள் கேட்கலாம், 2 மதிப்பெண்கள் கேட்கலாம். இதில் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு, ஆங்கிலத்திலிருந்து தமிழில் இது வந்து 2 மதிப்பெண் கேட்கலாம். அதிகபட்சம் 25 மார்க் கேட்கலாம். நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன். அதிகபட்சம் 25 மதிப்பெண்கள் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ மொழிபெயர்ப்பு குறிப்புகளே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மொழிபெயர்க்கும் போது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக படிக்கணும். அதில் என்ன சொல்றாங்கன்னா, கேட்கப்படும் 4 மொழிபெயர்ப்பு வினாக்களும் டிஎன்பிஎஸ்சி அளித்துள்ள பாடத்திட்டத்தின்படி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான மொழிபெயர்ப்பு வினாக்கள் 4க்கும் எஸ்எஸ்எல்சி தரத்திலான 4க்கும் வந்து என்ன சொல்றாங்க, 4 அதுல எஸ்எஸ்எல்சி தரத்திலான மொழி நடையிலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 10th பேசிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தேர்வர்கள் கருத்தூன்றி வினாக்களை படித்து புரிந்து கொண்டு எளிய ஆங்கில வினாக்களை படித்து புரிந்து கொண்டு எளிய ஆங்கிலம் தமிழ் தொடரமைப்புகளில் எழுதினால் போதும். இப்போ ஆங்கிலம் இருந்துச்சுன்னா அதை நல்லா படிச்சு புரிஞ்சுட்டு தமிழ்ல எழுதணும், தமிழ்ல இருந்துச்சுன்னா அதை நல்லா படிச்சு புரிஞ்சுட்டு ஆங்கிலத்தில் எழுதணும். இப்போ ஆங்கிலத்தில் எழுதும் போது சார் எனக்கு ஹை லெவல் வெக்காபுலரி வேணுமா சார் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? எனக்கு ஹை லெவல் இங்கிலீஷ்ல எழுதணுமா அப்படிலாம் இல்லை, நார்மல் சிம்பிளான இங்கிலீஷ்ல எழுதுனா போதும். அதில் கிராமர் மிஸ்டேக் அது இது அப்படின்னா நிறைய எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம கரெக்டாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதினாவே நமக்கு ஈஸியாக மார்க் வந்துடும். உண்மையாக சொல்ல போனால் அந்த திருத்துறவங்களை நம்ம ஏமாத்துற மாதிரி எழுதணும். ஏமாத்துற மாதிரி கரெக்டாக நீட்டாக எழுதுனா நம்ம தப்பு இருந்தாலும் கண்டுபிடிக்காத அளவுக்கு எழுதணும். அது மாதிரி எழுதணும்னா ஈஸியாக எழுதணும். அடுத்து பாருங்களேன், பொறியியல் பட்டம் மேற்படிப்பு பொறியியல் மருத்துவ மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 25% முதல் அதிகபட்சம் 100 வரை பெற்று தேர்வு என்பது இயல்பான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதனால 25% முதல் 100% வரை மருத்துவர்கள்லாம் படிச்சிருந்தோம்னா நம்ம இன்ஜினியரிங்லாம் ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த முதல் தாளில் தேர்ச்சி பெற்றோரின் 2ஆம் தாள்கள் மட்டுமே திருத்தப்படுமா? முதல் தாளில் நம்ம 40 மார்க் வாங்கினாதான் எலிஜிபிலிட்டியில் 2ஆம் பேப்பரே திருத்தப்படும் அப்படின்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 40 மதிப்பெண் எடுக்கணும். முதல் தாள் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி கிரேட் நல்லா எழுதினா மட்டும்தான் செகண்ட் பேப்பர்ல நம்ம எப்படி எழுதிருக்கிறோம் அப்படிங்கிறத திருத்தவே செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை ஜென்ரலா உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுல இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். இதுல மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்க ஒண்ணு 25 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பழந்தமிழ் நாகரிகம் பத்தி கொடுத்துருக்காங்க. பழந்தமிழ் நாகரிகம் தமிழ்நாடு பழம்பெரும் நாகரிகத்தையும் ஆழ்ந்த வரலாறு உடையது, மேலும் தொடர்ந்து வந்த நாகரிக பாய்ச்சலையும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தமிழக நாகரிக தோற்றத்தின் காலத்தை வரையறுத்து கூற இயலாது. தமிழர்களின் பழமரபினை பேசுகையில் தெளிவாக ஒரு பண்பினை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழர் சமூகத்தில் தொன்று தொட்டு தந்தை வழி குடும்ப முறை இருந்து வந்து சொல்றாங்க. தந்தை வழி குடும்ப முறை தமிழகத்தில் வந்து தந்தை வழி குடும்ப முறை இருந்து வந்துள்ளது. அன்றைய தமிழகத்தின் வாழ்வியல் சமயம் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படவில்லை. ஆனாலும் கடவுள் வழிபாட்டில் நிலவழி இறை வணக்கம் முதன்மை பெற்றிருந்தது. தமிழர்கள் பல தெய்வ நம்பிக்கைகள் கொண்டிருப்பினும் அவையாவும் எல்லாம் வல்ல இறைவனமே இட்டு செல்கின்றன என்ற கொள்கை உடையராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ தமிழ்ல ஒரு 2 பேரா கொடுத்துருக்காங்க. அதாவது பழந்தமிழகத்தில் பிறப்பினால் ஜாதி வேறுபாடுகள் இல்லை, கற்பிக்கப்படவில்லை, அப்படி இப்படிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க.
அப்புறம் கல்வியிலும் பழந்தமிழர்கள் முன்னேறி இருந்த நிலையை சங்க நூல்கள் படம் எடுத்து காட்டுகின்றன. ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் இருந்தார்கள். செவ்வியல் புலவர்கள் பாடல்களை பாடியுள்ளனர். மூவேந்தரான சேர சோழ பாண்டியர்கள் இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த தமிழ்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை எப்படி இப்ப இங்கிலீஷ்ல எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஐடியா சிம்பிளா எழுதணும். தமிழ்நாடு ஹாஸ் அன் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் வித் எ டீப் ஹிஸ்டாரிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா எழுதினா போதும். நம்ம எழுத நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்துடும். நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நாங்க இங்க ப்ராக்டிஸ் பண்றத அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்போம். அந்த கொஸ்டின்ஸ் நீங்க நிறைய கொடுத்து நிறைய டெஸ்ட் எழுதி பழகினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் இப்போ இந்த கொஸ்டினை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஹாஸ் அன் ஆன்சியன்ட் சிவிலைசேஷன் வித் எ டீப் ஹிஸ்டாரிசிட்டி. Furthermore, it is a continuous flowing civilization அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் it is difficult to say that origination of Tamil civilization அப்படின்னு சொல்றாங்க. Tamil civilization. When we speak of Tamil's past tradition, clearly we can see a character அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த தமிழ் சொசைட்டியில் in a Tamil society the patriarchal familial system was prevailed அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலியல் சிஸ்டம், அதாவது குடும்ப முறை அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலியல் சிஸ்டம். அப்புறம் இதை பேஸ் பண்ணி அடுத்து இந்த ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு the communal diversities by birth had not a thought அப்படின்னு சொல்றாங்க. not thoughts. They lived with the classification of their occupations and can கிளான் பேஸ்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை இங்கிலீஷ்ல எப்படி பண்ணியிருக்கேன், சிம்பிளான இங்கிலீஷ்ல எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்க பொறுமையா அந்த வீடியோஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இதே இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ டைட்டில் 1 அப்போ நம்ம எழுதும் போதே வந்து அந்த கண்டென்ட்டுக்கு இங்கிலீஷ்லேயே டைட்டில் கொடுக்குறோம். அடுத்த மாடல் பாருங்களேன், இங்கிலீஷ்ல இது கொடுத்துருக்கேன். மாடல் கொஸ்டின் 2, டிரான்ஸ்லேட் த ஃபாலோவிங் பேசேஜ் இன்டு டிரான்ஸ்லேட் த இங்கிலீஷ்ல இது இங்கிலீஷ் ஆன்சர். அடுத்து ஒரே நிமிஷம். அடுத்து மாடல் 2, அதாவது டைட்டில் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். டிரான்ஸ்லேட் த ஃபாலோவிங் பேசேஜ் இன்டு தமிழ். இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. பொறுமையா படிச்சு பார்த்துட்டு அப்புறம் தெருக்கூத்து பத்தி கொடுத்துருக்காங்க. தெருக்கூத்து பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ண லேட் ஆகும். சும்மா ஒரு ஃபார்மேட்டுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அதை வந்து தமிழ்ல எப்படி எழுதுறது தெருக்கூத்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ரலா உள்ளது எழுதிட்டு தெருக்கூத்து இது ஜென்ரலா எழுதியாச்சு. தெருக்கூத்து எழுதுனதுக்கு அப்புறம் தெருக்கூத்து ஃபர்ஸ்ட் தமிழக நாட்டுப்புற கலைஞர்களின் வளமையும் வகைமையும் கொண்டு மக்களின் கலையுணர்ச்சியினை வெளிப்படுத்துவதாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து புராண கதைகளும் நிகழ்வுகளும் இசை நாட்டியம் இரண்டுடன் இணைந்து தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நடிக்கப்பட்டு சிறந்த நாடக புரட்சிகளை ஏற்படுத்தியுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல தெருக்கூத்து பத்தி கொடுத்திருந்தாங்க. அந்த தெருக்கூத்துல பத்தி நம்ம என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே மேஜரா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதா போதும். இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ மேஜரா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினா போதும். ஓகேங்களா? இப்படி பொறுமையா படிச்சு பாருங்க. அடுத்து வந்து கொடுத்தோன்னா செகண்ட் இரண்டாம் தாளில் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் இப்போ என்ன பார்த்துருக்கோம், செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேப்பரே தான் பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். அடுத்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். அடுத்து தேர்ட் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீசைஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. 3 1 பங்காக சுருக்கி வரைக அப்படின்னு சொல்லுவாங்க. 3 1 பங்காக சுருக்கி வரைக அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 20 மார்க் கேட்கலாம் அதிகபட்சம். ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டுரை 10 கூடுதல் சொற்களை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கூடுதல் சொற்களின் எண்ணிக்கையை 3ஆல் வகுத்து சொற்களின் எண்ணிக்கையை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வினா 10 படித்து அப்பகுதியின் மைய கருத்தினை சென்ட்ரல் பிளாட் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் பிளாட் மனதில் கொள்க. அப்ப மைய கருத்துக்கு மிகையாக இருக்கின்ற வரிகள் அல்லது சொற்களின் விரிவை உம் திறத்தினால் சுருக்குக அப்படின்னு சொல்றாங்க. உமது விடையை எழுதுகையில் கொடுக்கப்பட்ட சொற்களின் எண்ணிக்கை சுருக்கப்பட்ட சொற்களின் எண்ணிக்கை குறிப்பிட்டு எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. மாடல் கியூ தனியாக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இதுல கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது கொஸ்டின் அவங்க கொடுக்கும் போதே வந்து மாடல் கொஸ்டின் கொடுத்துட்டு 3 1 பங்காக சுருக்கி வரைகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கதை கொடுத்துருக்காங்க. இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று முழங்கினாள் அமரகவி பாரதி தமிழ் மகளின் இப்படி இந்த டேஷ் கொடுத்து ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. இதை சுருக்கி நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், இப்போ ஒவ்வொன்றையும் படிச்சிருந்தா நமக்கு லேட் ஆகும். நீங்க எழுதும் போது பொறுமையா படிச்சு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்படி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி இப்போ கொடுக்கப்பட்ட சொற்கள் வந்து மொத்தம் இந்த பேரல முன்னாடி உள்ள பேரல 210
சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதை 3ல் 1 பங்கா மாத்தணும் அப்படின்னா 3ல் 1 பங்கா மாத்தணும். 210 கொடுத்திருக்காங்க. 210 3ல் 1 பங்கா மாத்த போறீங்க அப்படின்னா அதை அடிச்சோம் அப்படின்னா 70. அப்போ 70 தானே வரும். 7 3 21 70. அப்போ தமிழர் நாகரிக தோற்றம் இன்று வரை இந்த இதுல அதை அப்படியே சுருக்கி சிம்பிளா படிச்சு புரிஞ்சு விடைக்கான சொற்கள் மொத்தம் 70ல இருந்து 70ன்னு பார்த்தோம். அப்ப 73 அதிகமா எழுதணும். இப்போ சொற்கள் வந்து 210 சொற்கள் கொடுத்துருந்தாங்க. இதை 3ல் 1 பங்கா மாத்தணும்னா 70 சொற்கள் வந்துச்சு. 70க்கு மேல இருக்கலாம். ஆனா இங்க 73 சொற்கள் இருக்கு இந்த பேரால. பாருங்க, தெளிவா பாருங்க, புரியும். ஸ்லோவா பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். அந்த பேராவா நம்ம இப்ப எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ தமிழர் நாகரிக தோற்றம் இன்று வரை ஆய்வுகளுக்கு உட்பட்டே இருக்கின்றன. பாரதியும் பழம்பெரும் நூல்களும் தமிழரின் தொன்மையினை வைக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சங்க பாடல்கள் கூறும் செய்திகள் பல தற்கால அகலாய்வு தரவுகளை ஒத்துள்ளன. திராவிட நாகரிகம் சிந்து வெளியுடன் தொடர்புடையது என்ற கருத்தில் ஹீராஸ் ஆர் பாலகிருஷ்ணன் IAS கால்டுவேல் பாலகிருஷ்ணன் IAS அப்புறம் கால்டுவேல் ஆகியோர் உடன்படுகின்றனர். இதை வந்து அப்படியே ஷார்ட்டா எழுதணும், அவ்வளவுதான். அப்ப ஆல்ரெடி 210 வேர்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதை சுருக்கி 3ல் 1 பங்கா 70க்கு மேல எழுதணும். இந்த இதுல 73 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து ப்ரீசைஸ் ரைட்டிங், சுருக்கி வரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தாச்சு, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தாச்சு. அடுத்து சுருக்கி வரைதல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ். அடுத்த டைட்டில் பாருங்களேன். காம்ப்ரிஹென்சிவ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள கட்டுரை அல்லது பத்தியிலிருந்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சொந்த நடையில் விடை தருக. இப்போ ஃபுல்லா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இதுல எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எளிமை பகுதியாதலால் வினா பகுதியாகிய கட்டுரை அல்லது பத்தியினை ஒரு முறை நன்கு படித்தால் போதுமானது. நீங்க ஒரு முறைக்கு ஒரு 2 முறை நல்லா படிங்க. படிச்சுட்டு கேட்கப்பட்டிருக்கும் வினாக்களுக்கு உரிய எண்ணிட்டு எளிய நடையில் தேவையான விடை மட்டும் தரணும். அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேராகிராஃப் நல்லா படிச்சு அதுக்கு என்ன விடை தரணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதான் அடுத்த 4th ஒன் பாருங்களேன். இப்ப இந்த பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. அதாவது பின்வரும் பகுதியினை படித்து வினவப்பட்ட வினாக்களுக்கு நம் சொந்த நடையில் மொழி தருக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹெட்டிங் என்ன கொடுத்திருக்காங்க, பழந்தமிழரின் திணை வழி சமூகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பழந்தமிழரின் திணை வழி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பழந்தமிழரின் திணை வழி சமூகம் சொல்றாங்க. திணை வழி சமூகம் பழந்தமிழகம் 5 வகையான நிலப்பிரிவுகளை உடையதாக இருந்தது. அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஒன்றிற்கு ஒன்று வேறுபட்டவை. மருதம் சமவெளியாகவும் மக்கள் உழவராகவும் தொழில் வேளாண்மையாகவும் கடவுள் இந்திரனாகவும் இருந்தமை தெளிவு அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் இந்திரனாகவும் இருந்தவை தெளிவு. குறிஞ்சி மலையாகவும் மக்கள் குறவர் எனவும் தொழில் வேட்டலையாகவும் கடவுள் முருகனாகவும் விளங்கினர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் இந்த பேராகிராஃப்லாம் நல்லா படிச்சுட்டு ஒரு டைம் நல்லா படிங்க. மெதுவா ஸ்லோவா ஒரு டைமுக்கு 2 டைம் கூட கொஞ்சம் படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். கீழே படிச்சுட்டு இருந்தா லேட் ஆகும். அதுக்காக கீழே என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்போ குறவரும் இடையரும் எந்த நிலத்தவர் கொஸ்டின் கேட்கிறாங்களா? குறவரும் எந்த நிலத்தவர்னா அந்த நீங்க பேராகிராஃப் படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். குறவரும் இடையரும் எந்த நிலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 10 கொஸ்டின் கேட்கிறாங்க. சும்மா எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பாலை நிலம் பற்றி கூறும் காப்பியம் எது? பாலை நிலம் பற்றி எந்த காப்பியம் கூறுகிறது? அந்த பேராகிராஃப் நல்லா தெளிவா படிச்சா ஈஸியா சொல்லிடலாம். அடுத்து அகம்புறம் என வாழ்க்கையை பிரித்த பழம்பெரும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து திணை விளக்கம் தருக. புறத்திணையில் சேர்க்கப்பட்ட 2 சிறப்பற்றவை எவை? அப்புறம் அகத்திணை என்பது என்ன? 5 திணைகள் எத்தனை? தமிழ் இலக்கியம் பற்றிய கபில் சுபலவில்லின் கருத்து எது? தமிழ் இலக்கியம் பற்றிய கபில் சுபலவில்லின் கருத்து. திருவாலிந்திரன் எவ்வெண்ணிலை கடவுளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தொல்காப்பியர்கள் காட்டும் நிலவகை எவ்வகைக்குரியது அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நீங்க படிச்சீங்கன்னாவே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது இந்த கொஸ்டின் எப்படின்னா படம் பார்த்து கதை சொல்க அப்படிங்கிறது மாதிரிதான். படம் பார்த்து கதை சொல்க அப்படிங்கிறது. இப்ப பேப்பர் 1 வந்து ரொம்ப ஈஸி, யாருமே பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், விடைகள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொந்த நடையில் அமைதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுல ஹின்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், அடுத்த டைட்டில் போறோம். அதாவது ஹின்ஸ் டெவலப்மெண்ட். கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்புகளை கொண்டு அடிக்கருத்து மாறாமல் விரித்து எழுதணும். இது வந்து ஹின்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இப்ப பாருங்களேன், எழுதுவது எப்படி? குறிப்புகளை கூர்ந்து படிக்கவும், குறிப்புகளின் தொடர்நிலைகளின் இணைவை தேர்வுக. தொடர்நிலைகளின் இணைவை தேர்வுன்னு சொன்னாங்க. அப்புறம் எந்த பொருள் பற்றி இக்குறிப்புகளில் உள்ளன என்பதை புரிந்து கொள்கன்னு சொன்னாங்க. எந்த பொருள் பற்றி இக்குறிப்புகளில் உள்ளன என்பதை புரிந்து கொள்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தேர்வுக்கான நேர அமைதிக்கு
கேற்ப உமது சொந்த மொழிநடையில் அப்பொருள் பற்றி விரித்து கட்டுரையாக்குக அப்படின்னு சொல்றாங்க. தேர்விற்கான நேர அமைதிக்கேற்ப உமது சொந்த மொழிநடையில் அப்பொருள் பற்றி விரித்து கட்டுரையாக்க சொல்றாங்க. அப்புறம் இவ்வினா உமது மொழிநடைக்கும் படைப்பாற்றலுக்கும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. மொழிநடைக்கும் படைப்பாற்றலுக்கும் ஒன்றாகும். இப்போ இது கொஸ்டினை பார்க்கலாம், எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது தமிழகத்தின் இசை மரபு, அதாவது நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம்ல, டேஷ் டேஷ் போட்டு படிச்சுப்பாங்க, ஹின்ஸ் டெவலப்மெண்ட். இந்த ஹின்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, இதை நல்லா டெவலப் பண்ணி ஹெட்டிங் போட்டு எழுதணும், அவ்வளவுதான். சாதாரண மக்களின் இசை வடிவம், எளிய ராகம், தாளம், இயற்கை, அன்பு. அப்ப இசை மரபை பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பேராகிராஃபும் 2 பேராகிராஃப் கிட்ட எழுதணும். ஓகேங்களா? கிராமிய பாடல் இது எல்லாமே இந்த ஒவ்வொரு பாயிண்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். அதுக்கப்புறம் இது எப்படி ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பாருங்க, விடை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. மனித நாகரிகம் தோன்றிய காலம் தொட்டே இசையும் தோன்றாவிடனும் இசைக்குரிய ஏதோ ஒரு அம்சம் தொன்மை கால மனிதனிடம் இருந்திருத்தல் வேண்டும். அப்புறம் எவ்வித இலக்கணமும் அற்ற எளிய ராகம் தாளங்களில் ஏதோ ஒன்றை பாடி அவன் தனது பொழுதினை போக்கியிருத்தல் வேண்டும். பொழுதுபோக்காக பாடின பாடல்கள் எல்லாமே அந்த நாட்டுப்புற பாடல், இசை எல்லாத்துக்குமே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத அப்படியே லைட்டா படிச்சுட்டே பாருங்க, ஈஸியா புரியும். இதை அப்படியே அந்த ஹின்ஸை ஒரு 2 பேராவா அப்படியே டெவலப் பண்ணி எழுத போறீங்க, அவ்வளவுதான். அடுத்த ஹெட்டிங் போலாம். அடுத்த ஹெட்டிங் என்னன்னா திருக்குறள் தலைப்புகள் பற்றிய கட்டுரை. 20 மார்க்ல கேட்கலாம். திருக்குறள் தலைப்புகள் பற்றிய கட்டுரை. திருக்குறள்ல தலைப்பு கொடுத்துட்டு அதை வந்து ஒரு கட்டுரையை எழுத சொல்லுவாங்க. திருக்குறள் பற்றிய தலைப்புகள். அப்ப கொடுக்கப்பட்டிருக்கும் திருக்குறள் தொடர்பான தலைப்புகளுக்கு ஏற்ற குறட்பாக்களை தேர்க. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஏற்ற அதிகாரங்களில் உள்ள ஒரு சில குறள்களை தெரிவு செய்க. குறட்பாவின் பொருளை அறிந்து கொள்க. கேட்கப்பட்டிருக்கும் வினாவுக்கு ஏற்ப உட்தலைப்பை தேர்ந்தெடுக்கன்னு சொல்றாங்க. அப்புறம் உட்தலைப்புனா என்ன தலைப்பு கொடுக்கலாம், அடுத்து உட்தலைப்புகளை ஏற்ற வகையில் கட்டுரை எழுதி நிறைவு செய்க. திருக்குறள் தொடர்பான வினாவுக்கான விடைகள் 250 சொற்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் சொல்றாங்க. திருக்குறள் தொடர்பான இதுக்கு வந்து எத்தனை சொற்களுக்கு மிகாமல் இருக்கணும்னா 250 சொற்களுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 250 சொற்களுக்கு மிகாமல் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்க என்னென்ன திருக்குறள் வந்து மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் ஒரு சமய சார்பற்ற நூல் அப்படின்னு கொடுக்குறாங்க. குறிப்பு, இறை வாழ்த்து, அதிகார கருத்துக்கள், மய அடையாளமின்மை, பொதுமை பண்புகள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இறைவனின் பொதுவான தன்மைகள், மனிதமே, ஹியூமனிட்டி, புனிதம், அப்புறம் அறமே, சமயம், அப்புறம் முடிவுரை, இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து இவை போன்ற உட்தலைப்புகள் கொண்டு திருக்குறள் காட்டும் பொதுமை இறைநெறியை கோடிட்டு காட்டி திருக்குறள் சமயத்தை விட மனிதருக்கேற்ற முதன்மை அளித்தலை கூறி கட்டுரையை நிறைவு செய்யலாம். ஓரிரு இடங்களில் குறட்பாக்களை மேற்கோளா காட்டலாம். அப்ப குறட்பாக்களை வந்து மேற்கோளா காட்டலாம் அப்படின்னு சொல்லிடும். குறட்பா வந்து நம்ம ஏதாவது திருக்குறள் படிச்சோம்னா ஒரு தலைவன், ஒரு அரசன்னா எப்படி அரசாட்சி செய்யணும், ஒரு குடும்பம்னா குடும்ப தலைவர் எப்படி அரசாட்சி செய்யணும், ஒரு பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஹெட்டிங்லாம் கொடுக்குறாங்களோ அப்ப அந்த ஹெட்டிங் பத்தி நம்ம எழுதிட்டு இருக்கும் போது அதுல குறட்பாவா நம்ம மேற்கோளா காட்டலாம். ஒரு குறட்பாவை எழுதலாம். குறட்பா ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும் எழுதணும், பாதி எழுதக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அந்த குறட்பாவை மேற்கோள் காட்டலாம். அடுத்து பார்த்தோம்னா ஒரு சமய சார்பற்ற நூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ திருக்குறள் ஒரு வகுப்பா இருக்கோ, ஒரு மொழியா இருக்கோ, ஒரு நிறத்தா இருக்கோ, நாட்டா இருக்கோ, சமயத்தா இருக்கோ, இனத்தா இருக்கோ மட்டும் உரியதில்லை, அது மண்பதைக்கு உரியது, உலகிற்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க பாருங்க. அப்போ இது எல்லாமே திருக்குறள் பற்றி அந்த கதை. அதுக்கப்புறம் இறைவாழ்த்து பத்தி, இறைவாழ்த்து அந்த ஹெட்டிங் கொடுத்தாங்க, கீவேர்ட்ஸ். இறைவாழ்த்துல என்னென்ன இருக்கு, இறைவாழ்த்துல என்னென்ன இருக்கு. அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா இணையற்றது, ஈடு இணையற்றது. இணையற்ற தலைப்புல திருக்குறள் கொள்கைப்படி கடவுள் இருப்பு, வெறுப்புகளுடன் அற்றவன், அப்புறம் ஐம்புலகளால் ஏற்படும் தீமைகளை அளிப்பவன், அறக்கடலாக விளங்குபவன், தனக்கு நிகரில்லாதவன், இத்தன்மைகளை பெற்ற இறைவன் குறிப்பிட்ட ஒரு சாராருக்கே உரிமையாளன் அல்லன் என்பதை வள்ளுவம் மறைமுகமாக குறிப்பிடுகிறது என்று கொள்ள வேண்டும் சொல்றாங்க. அப்புறம் திருமுறளின் ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற உயரிய கொள்கையின் மூல ஊற்றும் திருக்குறளே அப்படின்னு சொன்னாங்க. உயரிய கொள்கையின் மூலமூற்றும் திருக்குறளே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாருங்களேன், திருக்குறள் பத்தி இது எழுதும் போது ஒரு குறள்ல மேற்கோள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு குறள் மேற்கோள் இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்க எழுதணும். அதாவது விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் பரிது என்ற குறள் ஒரு வகையில் இறைவனையும் மலையையும் ஒப்ப கருத வைக்கும். முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாயிரவியல் ஹெட்டிங் பத்தி எப்படி எழுதலாம். கடவுள் மலை ஆகியவற்றின் சிறப்பை பேசிய வள்ளுவர்
அடுத்தடுத்து நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என அடுக்கி சொல்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி எப்படி எழுதலாம்? அப்புறம் இதுலயே ஒரு மேற்கோள் சொல்லலாம். அத மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்தரன் என்ற அடி உலகோர் அனைவருக்கும் கூறப்படும் அதிரடி அப்படின்னு சொன்னாங்க. அறத்தான் வருவதை இன்பம் என்ற இன்னும் ஓர் குரலடி, உலகின் சர்வ சமயங்களும் போதிக்கும் தர்மத்தின் தலைமை பீடம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் வந்து நம்ம அந்த ஹெட்டிங் பத்தி ஒரு பேரா அட்லீஸ்ட் எழுதணும். அப்புறம் எண்ணங்கள் பத்தி வையத்துள் வாழ்வாருக்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது ஒரு குரல். இந்த குரலா மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அப்ப திருக்குறள் தொடர்பான கட்டுரை இது எல்லாமே ஸ்லோவா படிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். திருக்குறள் தொடர்பான கட்டுரைகள். அடுத்து இங்கேயே கொடுத்திருக்க திருஞான சம்பந்தரின் தேவாரத்திற்கு இலக்கணம் வகுத்தவரே வள்ளுவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் மேற்கோள் காட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 குரல் அப்படியே கொடுத்தோம்னா ஈஸியா இருக்கும். நமக்கு மார்க் ஈஸியா வாங்கலாம். மற்ற எழுதுறவங்களை வந்து நம்ம அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி நமக்கு மார்க் போடுற மாதிரி கொடுக்கணும். அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணணும். நம்ம ஹெட்டிங்கை பார்த்தோன்னே நமக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். அப்புறம் அற்றா அலிபசி தீர்த்தல், அதொருவன் பெற்றான் பொருள் வைப்ப புலி அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் வாழ்வாங்கு வாழ வண்ணமிகு சாதனங்கள் ஏராளம், அவற்றை எல்லாம் தாண்டியது மனம், அம்மனம் அழுக்காற்றல் புனிதப்படுத்துவது குரல், எல்லா பொருள்களிலும் மிஞ்சி நிற்பது மனிதாபிமானம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது மாதிரி திருக்குறள் தொடர்பான கட்டுரை. அடுத்து லாஸ்ட் அபிஷியல் அலுவலக கடிதம் எப்படி எல்லாம் எழுதலாம். நம்ம கிளாஸ்ல வந்து நிறைய கடிதம், ஒரு 10 கடிதம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி கிளாஸ்ல கொடுத்துடலாம். கிளாஸ்ல 10 கடிதம் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம் கடிதம். இப்ப கடிதம் பத்தி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கணும் நோட் பண்ணணும். இவ்வினா பகுதி பொதுவாக தமிழக அரசின் அலுவலகங்களுக்கு இடையிலான கடித தொடர்பாக இருக்கலாம் சொன்னாங்க. தமிழக அரசின் அலுவலகங்களுக்கு இடையிலான கடித தொடர்பாக இருக்கலாம். அப்புறம் இதுல பகுதியினர் தமது கோரிக்கை பற்றி அரசு துறையினருக்கு எழுதுகின்ற விண்ணப்பம், எழுதுகின்ற விண்ணப்பமாக இருக்கலாம். அப்புறம் மேற்கண்ட 2 கடித நடைமுறைகளையும் தெரிந்து கொண்டு விடை எழுத முயல்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அனுப்புனர் பெறுநர் ஐயா, பொருள், நன்றி, தங்கள் உண்மையுள்ள, உரைமேல் முகவரி என்பன ஒரு அலுவலக கடிதத்தின் பகுதி அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் தங்களின் உயர்நிலை மேல்நிலை வகுப்புகளில் பெற்ற பயிற்சியை இவ்வினாவில் செயல்படுத்தல் நன்று. நம்ம ஸ்கூல் படிச்சிடலாம்ல, உயர்நிலை மேல்நிலை வகுப்புல கடிதம் எழுதணும்ல, அந்த இதெல்லாம் இங்க பயன்படுத்தணும். இப்போ அலுவலக அந்த கடிதத்துக்கு எப்படி இப்போ ஒரு சாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தமிழ்நாடு அரசு ஆணையினை செயல்படுத்த உத்தரவிட்டு தலைமைச் செயலகத்தில் இருந்து உரிய அலுவலர்களுக்கு கடிதம் வரைக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தலைமைச் செயலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் இருக்கு, தலைமைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர், தலைமைச் செயலகம் சென்னை. தலைமைச் செயலகத்திலிருந்து பெறுநர், அனுப்புனர் யாரு அனுப்புனர் அவங்களே கொடுத்துருவாங்க. இதுல உங்க பேர்லாம் எழுதக்கூடாது. அனுப்புனர். அடுத்து பெறுநர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தேனி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தேனி மாவட்டம். அப்படி தேனினா தேனி மாவட்டம். அடுத்து ஐயா, பொருள். இந்த பொருள் கண்டிப்பா இருக்கணும். பொருள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பொருளா எழுதிக்கணும். தமிழ்நாடு அரசு ஆணையன், கிராம உதவியாளர், கணப்பணிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளர், ஆண்டு ஊதிய உயர்வு, இன்கிரிமெண்ட் தொடர்பான தகவல்கள். அடுத்து 6வது இந்த கண்டென்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் அனுப்புனர், அப்புறம் பெறுநர், ஐயா இல்ல அம்மா, இங்க வந்து பொருள் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். 6வது ஊழிய குறிப்பு பரிந்துரைகளின் அடிப்படைப்படி இவ்வுயர்வு குறித்து அறிவுறுத்தப்படுகிறது. ஏன்னா ஹையர் ஆபீசர் வந்து லோவர் ஆபீசருக்கு எழுதுறாங்க. தமிழ் எழுதுற ஹெட். அப்ப அறிவுறுத்தப்படுகிறது. இதே லோ ஆபீசர்ல இருந்து மேல எழுதுறாங்க அப்படின்னா தங்களின் மேலான அறிவுரை வேண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டேட் வந்து அவங்களே கொடுத்திருப்பாங்க. 1/5/2019 நாள் முதல் மேற்படி அரசு ஆணை செயல்படுத்தப்படுவதால் கிராம பணியாளர் நலன் கருதி தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட கிராம பணியாளர் ஊதிய உயர்வு மற்றும் விகிதத்தில் திருத்தம் செய்யவும் மாற்றம் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஜெனரலான ஃபார்மேட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஜெனரலான ஃபார்மேட்ஸ். இதன்படி உத்தரவு அரசின் அனைத்து கருவூலங்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது. மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது தொடர்பான நடவடிக்கைகளை உடன் மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுல நகல்கள் யாருக்கு போறோம், நன்றி, இங்க டேட்டு போறதுனா கூட டேட்டு போட்டுக்கலாம். அப்புறம் தங்கள் உண்மையுள்ள, ஒப்பந்தம், தனி செயலாளர். இதே ஹையர் ஆபீசர் வந்து அவங்களுக்கு எழுதுறாங்க அப்படின்னா ஹையர் ஆபீசருக்கு நம்ம எழுதுறோம்னா தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு எழுதலாம். தனி செயலாளர், வருவாய் நிர்வாக அலுவலர், தமிழ்நாடு அரசு, இதான் தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துக்கலாம். இதாங்க ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுற ஃபார்மேட்ஸ். அப்போ பேப்பர் 2 ரொம்ப ஈஸி. இதை நீங்க நல்லா ஸ்லோவா பார்த்தாவே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க நீங்க டெஸ்ட் எழுத ஒரு 5 டெஸ்ட் எழுதிட்டோம்னா நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம். தேங்க்யூ.